கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். தற்போது இந்தியாவையே அதிர்ச்சியடைய வைத்துள்ள ஒரு சம்பவம் மணிப்பூரில் நடந்துள்ளது. மணிப்பூரில் 3 கிறிஸ்தவ தலைவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். தற்போது அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. போராட்டத்திற்காக அங்குள்ள மாணவர் அணிகள் எல்லாம் அழைப்பு விட்டிருக்கிறார்கள். அங்குள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டுள்ளது. மீண்டும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற சூழ்நிலை தற்போது மணிப்பூரில் உருவாகி உள்ளது. என்ன நடந்திருக்கிறது என்பதை விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஒரு ஜெப குறிப்பிற்காக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் இந்த தகவல்களை பார்த்து ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருமே பார்த்துட்டு வந்தோம். சில வருஷங்களாகவே மணிப்பூரில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் சென்று கொண்டே இருக்கிறது. குறிப்பாக குகி இனத்தாருக்கும் மைத்தேயி இனத்தாருக்கும் இந்த பிரச்சனைகள் சென்று கொண்டே இருந்தது. குறிப்பாக கிறிஸ்தவர்கள் எந்த அளவிற்கு அங்கு துன்பப்பட்டார்கள் என்பதை நம்முடைய கண்கூடாக நம்ம பார்த்தோம். கிறிஸ்தவ வீடுகள் எரித்து நொறுக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் வாயினால் சொல்லக்கூடியாத அளவிற்கு கொடுமைகளை அவங்கள கிறிஸ்தவர்கள் அனுபவித்தார்கள். இந்நிலையில் தற்போது சில காலங்களாக அந்த பதட்டங்கள் தணிந்து ஓரளவு ஒரு சமாதானமாக வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் நடைபெற்றுள்ள இந்த சம்பவம் தற்போது இந்தியாவே அதிர வைத்துள்ளது, பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இது மிகவும் கண்டனத்துக்குரியது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மணிப்பூரில் ததேயு பேப்டிஸ்ட் அசோசியேஷன் என்று சொல்லப்படுகிற டிபிஏ என்று சொல்லப்படுகிற ஒரு கிறிஸ்தவ அமைப்பு இருக்கிறது. இந்த அமைப்பின் மூலமாக பல்வேறு ஊழியங்கள் அங்கு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த அமைப்பை சார்ந்த போதகர்கள் இன்றைய தினம் ஒரு நிகழ்வு ஒன்றை முடித்துவிட்டு அவங்க வாகனத்தில் சென்று கொண்டிருந்திருக்கிறார்கள். குறிப்பாக மணிப்பூரின் சுரா சந்திரபூர் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்தில் ஒரு கான்ஃபரன்ஸை அவங்க முடித்துவிட்டு அவர்கள் கான்கோம்பி என்று சொல்லப்படுகிற அந்த மாவட்டத்தின் வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று அவர்களை வழிமறித்த ஒரு ஆயுதமேந்திய கும்பல் சரம் வாரியாக துப்பாக்கி சூடு நடத்துகிறார்கள். இந்த துப்பாக்கி சூட்டில் 2 வாகனங்களில் இருந்த அந்த கிறிஸ்தவ போதகர்கள் மிகப்பெரிய அளவில் காயமடைகிறார்கள். குறிப்பாக 2 வாகனங்களில் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொடூர சம்பவத்தில் அந்த 2 வாகனத்தின் ஓட்டுநர்கள் மட்டுமல்லாது அந்த மணிப்பூரில் தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிற 3 போதகர்கள் சுட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள். நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பாக்குற இந்த 3 போதகர்கள் தான். இவர்கள் 3 பேரும் இந்த கொடூர சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார்கள். பெரும் கண்டனத்துக்குரிய ஒரு சம்பவம் இது. அது மட்டுமல்லாமல் இவர்களோடு இருந்த மேலும் பல போதகர்கள் படுகாயமடைந்து தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த செய்தியை மத்தியானம் முதலே பார்க்க முடிந்தது. என்ன நியூஸ் நம்மளால பார்க்க முடிந்தது என்றால், கிறிஸ்தவர்கள் மீது, அதாவது கிறிஸ்தவ தலைவர்கள் மீது மணிப்பூரில் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது, எல்லாரும் இதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று பலரும் இந்த செய்திகளை நம்மிடம் அனுப்பி கொண்டிருந்தார்கள். நம்மளும் பல செய்திகளை பார்க்க முடிந்தது. தற்போது பார்க்கும்போது இது திட்டமிட்டு வேண்டுமென்றே கிறிஸ்தவ தலைவர்களை குறிவைத்து இந்த படுகொலையை ஒரு ஆயுதமேந்திய கும்பல் நிகழ்த்தி உள்ளது. இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள், ஏதாவது மதவாத சக்தி இதனை செய்கிறதா என்பது நமக்கு தெரியவில்லை. விசாரணைகள் நல்ல முறையில் நடந்தால் அதுவும் தெரிய வரும். தற்போது இந்த சம்பவத்தின் காரணமாக மணிப்பூரில் மீண்டும் பெரும் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மணிப்பூரில் இயங்கி வரும் மாணவர் அமைப்புகள், அது மட்டுமல்லாமல் தாதோ அமைப்புகள் முழு அடைப்பு போராட்டத்திற்கு தற்போது அழைப்பை விட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இராணுவம் மற்றும் துணை இராணுவம் தற்போது அந்த பகுதிகளில் குவிக்கப்படுவதான செய்திகளை பார்க்க முடிகிறது. மேலும் இந்த பதற்றமான சூழ்நிலையின் காரணமாக அங்குள்ள மிக முக்கியமான தேசிய நெடுஞ்சாலை அது மூடப்பட்டுள்ளதான செய்திகளையும் தற்போது பார்க்க முடிகிறது. மணிப்பூரில் நடைபெற்ற இந்த கொடூர சம்பவம் இதன் காரணமாக தற்போது மணிப்பூரில் மீண்டும் பெரும் பதற்றமான சூழ்நிலை உருவாகி உள்ளது. நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். உயிரிழந்த அந்த போதகர்களின் குடும்பத்தாருக்கு தேவன் தாமே ஆறுதல் அளிக்கணும். அது மட்டுமல்லாமல் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் போதகர்கள் அவர்கள் சீக்கிரமாக குணமடைய வேண்டும். மீண்டும் அவர்கள் தேவனுக்காக எழும்ப வேண்டும். இதற்காக நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் யார் இதற்கு பின்னால் இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளின் இரத்தத்திற்கான அந்த நீதி கிடைக்க வேண்டும். இதற்காக நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். எந்த ஒரு தவறுமே செய்யாமல் தேவனுடைய ஊழியத்தை செய்ததன் நிமித்தம் இரத்த சாட்சியாக இந்த 3 தேவ மனிதர்கள் உயிரிழந்துள்ளார்கள். இவர்கள் மரிக்கவில்லை, இவர்களின் இரத்தம் விதைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான நீதியை தேவன் செய்வார். 3 தேவ ஊழியர்களை கொண்டு விட்டோம் என்று ஒருவேளை அந்த ஆயுதமேந்திய குழுக்கள் அவர்கள் மாறுதட்டி கொள்ளலாம். ஆனால்
3 பேரை கொன்றால் 3000 பேரை எழுப்புவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம், தேவன் நிச்சயமாக நீதி செய்வார். ஏற்கனவே மணிப்பூர்ல சொல்ல முடியாத பிரச்சனைகளை அங்குள்ள கிறிஸ்தவர்கள் சந்தித்து வந்தார்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி சில காரியங்கள் எல்லாம் வாயினால் சொல்ல முடியாது, அந்த அளவிற்கு சந்தித்து வந்தார்கள் பல பிரச்சனைகளை. ஆனாலும் தங்களின் வீட்டை விட்டு துரத்தி அடிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அங்குள்ள மக்கள் காடுகளில் சென்று கூட தேவனை ஆராதிக்கும் செய்திகளை நாம் பார்க்க முடிந்தது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த மக்கள் தேவனுக்குள்ளாக வைராக்கியமாக நிற்கிறார்கள். அந்த மக்களின் பாதுகாப்பிற்காக நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த செய்தியை கண்டிப்பாக நீங்கள் பார்த்ததோடு மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் இந்த செய்திகளை பார்த்து மணிப்பூரில் தற்போது நடைபெற்றுள்ள இந்த சம்பவத்தின் உண்மை தன்மைகளை அறிந்து கொண்டு ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். நிச்சயம் தேவன் தம்முடைய ஜனத்தின் இரத்தத்திற்காக அவர் நீதி செய்வார், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த சம்பவம் மிகவும் கண்டனத்துக்குரியது. ஜெபிப்போம், நம்மளால் ஜெபிக்க மட்டும்தான் முடியும். ஆனால் தேவனுடைய கரத்திலிருந்து இவர்கள் தப்ப முடியாது. நம்முடைய தேசத்திற்கு இப்படிப்பட்ட செய்திகள் இது நல்லதல்ல. தேசம் படிப்படியாக கிறிஸ்தவத்திற்கு எதிராக மாறிக்கொண்டு வருகிறது. இந்த நிலைகள் மாறும்படியாக நாம் ஜெபித்துக் கொள்வோம். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த தகவலை அநேக நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் இதனை பற்றிய ஏதேனும் தகவல்கள் கிடைத்தால் அதனையும் நம்முடைய சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணிக்கிறோம். மேலும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.